ஹலோ டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆஸ்க் யுவர் ஸ்டாக் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் மெம்பர்ஸ் கமெண்டர்ஸ் கேட்ட பங்குகளோட ஹார்மோனிக் டீட்டெயில் அனலைசிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஒர்த்தான வீடியோ. நம்ம சொல்ல போகிற ஜோன்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக மானிட்டர் பண்ணுங்கள். நல்ல லெவலில் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது நம்ம அஜித் பிரதர் கேட்டிருக்க ஏர்டெல் ஸ்டாக்கை பற்றி தாங்க. ஏர்டெல் ஸ்டாக்கில் நம்ம புல்லிஸான 3 பாயிண்ட் பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கு. எக்ஸாக்டான ரிவர்சல் ஜோன்னு பார்த்தீங்கன்னா 1578லேருந்து 1584ங்கிறது தான் அந்த ஜோன். ஸோ ஸ்டாக் கரண்ட்டாக வந்துட்டு 1600ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்கிட்ட இருக்குது. ஆல்மோஸ்ட் எக்ஸலண்ட்டான ரிவர்சல் கொடுத்து ஸ்டாக் இப்போதைக்கு புல் ட்ரெண்டை தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கை பற்றி ஆல்ரெடி நம்ம டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்துட்டு 1620 அந்த ரேஞ்சில் தான் இருந்தாங்க. ஸோ நம்ம சொன்ன லெவலில் மார்க் பண்ணி பை பண்ணவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் இப்போதைக்கு கிடச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ மிஸ் பண்ணியிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டாக் வந்துட்டு ஒரு கன்சாலிடேஷன் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும் நம்ம சொன்ன ரேஞ்சில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் பொறுத்தளவுக்கும் 1572 இந்த ஜோனை வந்துட்டு ரொம்ப கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் இந்த ப்ரைஸுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும். அப்போ நமக்கு வேறு பேட்டர்ன் தான் க்ரியேட் ஆகும். அப்போ இதுதான் நமக்கு ஸ்டாப் லாஸாக இருக்கணும். தென் அடுத்ததாக டார்கெட் பொறுத்தளவுக்கும் இது ஒரு டிப் அப்படிங்கிறதுனால நீங்கள் இங்கேருந்து லாங் டைம் கன்சிடரேஷன் கூட பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இதோட முன்னாடி ஹை அதாவது 1686 வந்துட்டு நீங்கள் டார்கெட்டாக கூட ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு பாசிபிள் தான். ஓகேங்களா? ஒன்ஸ் அகெயின் அந்த 1686 பிரேக் அவுட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா ஸ்டாக் வந்துட்டு கண்டினியூ ஒரு புல் ட்ரெண்டை தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த ஜோனை ரொம்ப கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து இரண்டாவதாக சந்தோஷ் பிரதர் கேட்டிருக்க மோதிலால் ஓஸ்வால் ஸ்டாக்கை பற்றி தாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை டிஸ்கஸ் பண்ணி 833லேருந்து 847ங்கிற ஜோனை வந்துட்டு ரிவர்சல் ஜோனாக மார்க் பண்ணியிருக்கோம். ஆனால் மார்க்கெட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அது கிட்ட வரைக்கும் வந்துட்டு மேலே போயிட்டாங்க. தென் அகெயின் வந்துட்டு கீழே வந்த மார்க்கெட் வந்துட்டு 1871 ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் கொடுத்து மேலே போயிருக்காங்க. எதனால் வந்துட்டு நம்ம ரிவர்சல் ஜோனை ஹிட் ஆகலை அப்படிங்கிறத நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது ப்ரைஸ் ஆக்ஷனில் இது ஒரு ஸ்லாண்டிங் ஒரு ஆங்கிள் சப்போர்ட்டை வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ஒரு ரியாக்ஷன் நடந்துகிட்ருக்கு மார்க்கெட் பொறுத்தளவுக்கும். ஒன்ஸ் அகெயின் இந்த ப்ளூ லைன் வரைஞ்சிக்கல, இந்த லைன் பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வரணும். அப்படி இல்லைனா மேலே வரைஞ்சிக்க பார்த்தீங்களா க்ரீன் கலரில் ஒரு ரெசிஸ்டன்ஸ், அது உடஞ்சிட்டு மார்க்கெட் மேலே க்ளோஸ் நடக்கணும். இது ரெண்டில் ஒன்று நடந்தால் கூட மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். அப்படி இல்லைனா மார்க்கெட் வந்துட்டு இந்த சேனலுக்குள்ளேயே வந்துட்டு சுற்றிட்டு இருக்கும். இதுக்கு பேர் வந்துட்டு அசெண்டிங் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரையாங்கிளில் வந்து பிரேக் அவுட் மேலே நடப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப ரேர் கேஸில் பிரேக் அவுட் வந்துட்டு கீழேயும் நடக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. பிரேக் அவுட் வந்துட்டு ப்ளூவில் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு திரும்பவும் இந்த லைனில் என்ட்ரி கிடைக்கும். இல்லை பிரேக் அவுட் வந்துட்டு மேலே இந்த லைனில் கிடைக்கிது அப்படின்னா நமக்கு இந்த ஒரு சேனல் பிரேக் அவுட் நடந்து ஸ்டாக் வந்துட்டு அப் ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஜோனையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரெண்டுமே முக்கியமான லெவல் தான். அடுத்ததாக கார்த்தி பிரதர் கேட்டிருக்க ஸ்பாந்தனா ஸ்பூர்த்தி ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கும் 250 மடங்கு லாபம் கொடுக்க ஒரு எபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஸ்டாக்கை பற்றி நான் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நம்ம சொன்னப்போ இந்த ஸ்டாக்கோட ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 286லேருந்து 377ங்கிறது ஒரு ப்ரைமரி சப்போர்ட் லெவலாக இந்த ஸ்டாக்குக்கு நடந்துகிட்ருக்கு. லாங் டைம் ஒரு சப்போர்ட் லெவல். இந்த ஸ்டாக்கில் வந்துட்டு இது 2வது டைம் நடக்க போகுது. ஆல்ரெடி வந்துட்டு இதுக்கு முன்னாடி 2022ல் இங்கே சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் திரும்ப வந்துட்டு 1250 வரைக்குமே மொமெண்டம் கொடுத்துட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்காங்க. திரும்பவும் இப்போது இந்த லெவலில் சப்போர்ட் எடுப்புக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கும்போது பெரிதளவுக்கான மோசமான ஃபண்டமெண்டல்ஸ் கிடையாது. ரிவர்சல் நடக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒருவேளை இந்த ஜோன் நடந்து நமக்கு மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா எக்ஸலண்ட்டான ரிவர்சல் நமக்கு ஒரு 250 மடங்கு ஒரு நல்ல லாபம் லாங் டைமில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ஸ்டாப் லாஸ் பொறுத்தளவுக்கு ரொம்ப கண்ணுங்கருத்துமாக ஃபாலோ பண்ணணும். நான் சொல்கிற மாதிரி இந்த 286க்கு கீழே வந்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் நடக்குது அப்படின்னா மார்க்கெட்டோட என்டையர் லாங் டைம் ஸ்ட்ரக்சருமே சேஞ்ச் ஆகுது. அதனால் 286ங்கிற ப்ரைஸை வந்துட்டு ரொம்ப க்ரூசியலாக வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிடணும். ஓகேங்களா? இதுதான் பிளானாக இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு ஸ்டாக் தான். ஸோ ரிஸ்க் எடுங்க. ஆனால் அதுக்கான ரிவார்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ரொம்ப ஒர்த்தான ஒரு ஸ்டாக்.
அடுத்ததாக ஃபெரோஸ் பிரதர் கேட்டிருக்க ஐஆர்சிடிசி ஸ்டாக்கை பற்றி தாங்க நம்ம டீட்டெயில் அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஸ்டாக் பொறுத்தளவுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பொசிஷன், நல்ல ஒரு கரெக்ஷனும் நடந்திருக்குங்க. நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் பவர்ஃபுல் 3 பாயிண்ட் பேட்டர்னை கிரியேட் பண்ணி நல்ல ஒரு ரிவர்சலுக்கு வந்துட்டு தயாராக இருக்காங்க. ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு எக்ஸாக்டான ரிவர்சல் ஜோன்னு பார்க்கும்போது 779லிருந்து 801ங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கிற ஜோன். இன் பிட்வீன் ப்ரைஸ்க்குள்ளே தான் வந்துட்டு இப்போதைய கரண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸ்டாக்கோட ஸ்டாப் லாஸ் பார்க்கும்போது 756 இந்த ஜோன் தான் வந்துட்டு முக்கியமான ஜோன். இது கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் கொடுத்துடணும். தென் இது வந்துட்டு ஒரு நல்ல டிப் இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும். இங்கேருந்து நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஒரு டிப்பாக கன்சிடர் பண்ணி லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணலாம். அந்தளவுக்கு ஒர்த்தான ஒரு ஸ்டாக்கு தான். அதே போல் வந்துட்டு ஒன்ஸ் செகண்ட் அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா எக்ஸிட் ஆக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு கீழே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்த ஒரு ஜோனை தான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் நம்ம சொன்னதை வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்ஸ் செகண்ட் இந்த ப்ரைஸ் இருந்து ஸ்டாக் மேலே போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நல்லது தான். நீங்கள் லாங் டைம் கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக விமல் பிரதர் கேட்டிருக்க அந்த பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ், இது ஒன் ஆஃப் த மோனோபோலி ஸ்டாக்குன்னு தான் சொல்லணும். ஏகப்பட்ட மார்க்கெட் ஷேர் வந்துட்டு இவங்களோட முக்கியமான ப்ராடக்ட்டுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட பிராண்ட் பேரில் தான் அதோட ப்ராடக்ட் நேமு நிறைய மென்ஷன் ஆகிருக்கு. ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஃபெஃபிகால் வந்துட்டு இவங்களோட பிராண்டு தான். அட்யாசிவில் ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறது இந்த கம்பெனிக்கு இருக்குது. ஸோ அதில் இந்த ஸ்டாக் வந்துட்டு இப்போதைக்கு நம்மளோட மோஸ்ட் பவர்ஃபுல் 3 பாயிண்ட் பேட்டர்ன் ரிவர்சல் ஜோனில் தான் இருக்காங்க. எக்ஸாக்டான ரிவர்சல்னு பார்க்கும்போது 2842லேருந்து 2877ங்கிறது தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற ஜோனாக இருக்குது. அதுக்கு கிட்ட தான் மார்க்கெட் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜோனுக்கு வந்துட்டு ரிவர்சல் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் கரண்ட் ப்ரைஸில் கூட பை பண்ணுறதுக்கு ஒரு ஒர்த்தான ஜோனில் தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு அக்குமுலேஷனை நம்ம லெவல் 1 ஆஃப் அக்குமுலேஷனை தான் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அக்குமுலேட் ஜோன் அப்படிங்கிறது ரொம்ப நியர்பையாக இருக்குது. 2721லேருந்து 2764ங்கிறது தான் நம்மளோட நெக்ஸ்ட் அக்குமுலேட் ஜோன். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இதுக்கு ஸ்டாப் லாஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நெசசரி கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் லெவல் 2 அக்குமுலேஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்போ ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட 50%, 60% லெவல் 1ல் அக்குமுலேட் பண்ணுங்கள். தென் அந்த ஜோன் பிரேக் ஆகிட்டு கீழே வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்க ஜோன் 2க்கு வருது அப்படின்னா அங்கே நீங்கள் பேலன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆவரேஜ் பண்ண மாதிரி ஆகிடும். டோட்டலாக வந்துட்டு இந்த ஸ்டாக்கை கவர் பண்ண மாதிரியும் ஆகிடும். ஸோ நம்ம சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம சொன்ன பங்குகளை நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ப்ராப்பரான ஒரு டார்கெட் லிஸ்ட் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை கூட ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை லாங் டைம் கன்சிடர் பண்ணனா கூட கன்சிடர் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ, நன்றி.